ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. சுதந்திரத்தை பற்றி திமுகவிற்கு பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. நடு இரவுல சவுக்கு சங்கர் அவர்களை யூடியூப்ல கருத்து பரிமாறினார்னு சொன்னதுக்காக நடு இரவுல கதவை உடைச்சு கைது செய்தவர் இன்று ட்விட்டர் போடுறாரு, இங்கே சென்சார் போர்டு மத்திய அரசு ஒரு கிளையாக சேர்ந்துட்டு எப்படி இடி இன்கம் டேக்ஸ்லாம் இருக்க மாதிரி அது எல்லாமே தன்னார்வ தன்னிச்சையாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனங்கள். அதில் வந்து இவங்க குடும்பமே சினிமா துறையில் இருந்த குடும்பம். ஆக அவங்களுக்கு நல்லா தெரியும் சென்சார் போர்டோட வழிமுறைகள். சென்சாரோட வழிமுறைகளை தெரிந்து கொண்டும் வேண்டுமென்றே மத்திய அரசை குறை சொல்வதற்கு ஒரு ட்வீட் போடுகிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மக்களை முதலமைச்சர் திசை திருப்ப வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சென்சார் போர்டு வந்து பராசக்தி படத்துக்கு நிறைய இடத்துல மியூட் பண்ணியிருக்காங்க, நிறைய சீன்ஸ் கட் பண்ணியிருக்காங்க. அண்ணா பேசிய அதாவது ரியலாக பேசியிருக்க வசனங்கள்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாவோட வசனங்கள் சொல்கிறதுனால என்ன பிரச்சனை வந்துற போது ஏன் பயப்படணும்? ஏங்க கேட்குறீங்க? சென்சார் போர்டில் போய் கேளுங்க. ஏன் பயப்படுறாங்க? உங்களோட கருத்து சென்சார் போர்டில் கேட்க வேண்டியதெல்லாம் இல்லை. அண்ணாவோட கருத்து எல்லா இடங்களும் தான் வெளியே சொல்ல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை எனக்கு என்ன தெரியும், நீங்கள் சென்சார் போர்டில் போய் கேளுங்க. நான் படம் பார்த்து படம் இல்லை அதாவது அரசியல் ரீதியான கருத்துக்கள் இருந்தால் அதை மியூட் பண்ணுவாங்க. ஒரு கான்ட்ரவர்ஷியலான கருத்துக்கள் இருந்தால் அதை எடுக்க சொல்லுவாங்க. அதனால் நான் படம் பார்த்துட்டு வந்து இதை மியூட் பண்ணது சரியா இல்லைன்னா நீக்கினது சரியான்னு நான் நாளைக்கு படம் பார்க்குறேன், பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்கிட்ட கேட்டால் எனக்கு பதில். கான்ட்ரவர்ஷியலான படம் காஷ்மீர் ஃபைல்ஸ், அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பராசக்தி படத்துக்கு ரிலீஸ் பிரச்சனை வருது. நீங்கள் ஜனநாயகன் வரல, பராசக்தி வந்திருக்கு, அதை யோசனை பண்ணுங்க. இல்லை அதுக்குன்னு இல்லை. ஏன்னா இப்போ வந்து ஒயிட் காலர் டெரரிசம்னு சொல்கிறோம்ல, ஒயிட் கோட் டெரரிசம் அதிகமாக இருக்குது. மருத்துவராக இருந்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதனால் அவங்க வந்து அதனால் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களே தவிர இது வரைக்கும் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் 11 மெடிக்கல் காலேஜ் திறந்தவர். இன்றைக்கி இந்தியா முழுவதும் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் திறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படி திறந்து கொண்டிருப்பவர்கள் ஒருவரை மூடுறாங்கன்னா அதில் வந்து தீவிரவாத நடவடிக்கைகள் இருந்ததுனால மூடியிருப்பாங்க. அதில் ஏற்கனவே சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட மாணவர்கள் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு வேறு கல்லூரியில் இடம் கிடைக்க ஏற்பாடு செய்வார்கள். அதை உண்மையான ஜனநாயகன் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அப்புறம் ஏன் அவர் அதை மீற போகிறாரு? அதான் எனக்கு கருத்து. கோர் கமிட்டி மீட்டிங்கில் என்ன ஆலோசனை நடந்தது? கோர் கமிட்டி மீட்டிங்கில் என்னென்ன விஷயங்கள் ஆலோசனை பண்ண பிறகு தானேப்பா தெரியும். நான் ஆலோசனை பண்ணிட்டு வருவேன், உள்ள என்ன ஆலோசனை நடந்து நீங்கள் எனக்கு சொல்ல போகிறீங்க. அதுதான் இல்லை. நாங்கள் 2026 வெற்றி பெறணும் அப்படின்றதான் எங்கள் எல்லாரோட எண்ணமும். அதுக்கு கடுமையாக உழைக்க தயார். அதனால தான் முதலமைச்சர் இவங்களெல்லாம் பார்த்து 200 தாண்டுவோம் நம்ம சொல்லும்போது எங்களுக்கு 210 நாங்கள் தாண்டுவோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விவாதத்திற்கு போன எங்கள் இளைஞரணிகளை தாக்கியிருக்காங்க. பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இருந்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல, அவர் போய் சொல்ல வேண்டாம். நாங்கள் உள்ள இனிமே யாரானு பிஜேபியில் உள்ளே வந்து துண்டை காமிச்சிங்கன்னா அப்படின்னு கேட்டால், ஆமாங்க பிஜேபி வருவோம், உள்ளே நாங்கள் பதில் பேசுவோம். அதுக்கு நீங்கள் சேகர் பாபு ஆளை கூட்டிகிட்டு வந்து ரவுடித்தனம் பண்ணுவீங்களா? அதில் வேறு பாருங்கள், நாங்கள் சேகர் பாபு எங்களுக்கு கூட 100 பேர் அனுப்பியிருக்காருன்னா அந்த ரவுடித்தனம் தான் நாங்கள் இப்போ எதிர்க்கிறோம். அதனால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தொலைக்காட்சியில் மட்டும் இல்லை இது தேர்தலிலும் எதிர்த்து நிச்சயமாக பாஜக காவி படை நிச்சயமாக வெற்றி பெறும் என்பது எனது கருத்து. காலையில் நயினார் நாகேந்திரன் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, குறிப்பிடக்கூடிய அந்த பத்திரிகையாளர் பேச விடாமல் தடுத்தனால தானே அவர் வெளியே வராரு. இல்லை அதாவது அரசியல் கட்சியில் எது வேணாலும் இருக்கலாம், பட் அதுக்கு பேச விடாமல் தடுத்தா நீங்களும் பேசுங்க. அதுக்கு வன்முறை தீர்வா? வன்முறை தீர்வான்னு நான் கேட்குறேன். பேச விடாமல் ஏன் தடுக்கணும்? சொல்கிற கருத்து அது நீங்கள் தடுப்பு. அது அரசியல் கட்சியில் யார் வேணா நான் கேட்குறேன். எதுக்கு தினகரன் அலுவலகம் எரிக்கப்பட்டது? எதுக்கு எரிக்கப்பட்டது? ஒரு கருத்து கணிப்பு போட்டால் உள்ளே நுழைஞ்சு நீங்கள் எரிப்பீங்க. அப்புறம் கருத்து சுதந்திரத்தை பற்றி பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்குறேன்.
எதுக்கு யூடியூபரை வீட்டுக்கு போய் கதவை உடைச்சி ஏன் கைது பண்ணுறீங்க? அப்புறம் நீங்கள் வந்து மோடி அவர்கள் ஒரு திரைப்படத்தை தடுக்கிறாருன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு நான் கேட்குறேன். அரசியல் கட்சினா எதிர்த்து பேச தான் செய்வாங்க, இல்லை உம்முனா உட்காந்துருப்பாங்க. அப்போது இன்றைக்கி நான் சொல்கிறேன், அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினால பாஜகவை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியவில்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் வெளியே உட்காந்து சேகர் பாபு ரவுடிங்களை வச்சு நீங்கள் அடிப்பீங்களா? சரியா? அது என்ன எதிர்கொள்ள தான் போகிறீங்க, தேர்தலில் எல்லாம் எதிர்கொள்ள தான் போகிறோம். பயந்து போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து வெளியே நின்று ரவுடிங்களை வச்சு நிற்கிறாங்களாம். அவர் வந்து யாரை பார்த்தாலும் இன்றைக்கி இதை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம், பிஜேபியை பார்த்தா பயந்து கொண்டு இருக்கிறார்கள். நிச்சயமாக கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளுங்கள், கலாட்டா ரீதியாக எதிர்கொள்ளாதீர்கள் என்பதை முதலமைச்சரே அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது எனது கருத்து. பாஜக அதிமுக இணைவு தொடர்பாக நீங்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தது, உங்களுடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லி மாநில தலைவர் என் தனிப்பட்ட கருத்து நான் சொல்கிறதுக்கு மாநில தலைவர் எனக்கு உரிமை கொடுத்துருக்கிறார் இல்லையா? பாஜகவில் தனிப்பட்ட கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். அவ்வளோதானே, என்னை யாரும் தடுக்கலையே. இன்றைக்கும் சொல்கிறேன், எல்லாரும் ஒன்றாக இருந்தால் நல்லா இருக்குன்றது எனது கருத்து. பிரியக்கூடாதுன்றது எனக்கு, வாக்குகள் பிரியக்கூடாதுன்னு அண்ணனும் அதே தான் சொன்னார், நம்ம நயனார் அண்ணனும் அதே தான் சொன்னார். என்னோட கருத்தை சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. கொள்கை எதிரின்னு சொல்கிறவரை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? கொள்கை எதிரின்றது கொள்ளை அடிக்கிற எதிரியை நீக்கணும்னா கொள்கை எதிரியானாலும் பரவாயில்ல. ஏன்னா அரசியலில் 67 ராஜாஜி அவர்கள் எல்லாம் இணைந்து காங்கிரஸை தோக்கடிச்சாங்க. அதனால் இன்றைக்கி உதிரியாக இருக்கக்கூடாது, எதிரணியினர் உறுதியாக இருக்க வேண்டும் எனது கருத்து. அதுக்காக திருப்பியும் நான் விஜயை கூப்பிடுறேன், விஜய் நான் அப்படின்னு இல்லை, எல்லாருக்கும் அந்த கடமை இருக்கிறது, அது அவருக்கு இருக்குன்னு. பிஜேபி கூட்டணிக்கு வந்து ஜனநாயகத்துக்கு அது எனக்கு தெரியாதுப்பா, எனக்கும் தெரியாது. கேட்டு தான் சொல்லணும், நான் சென்சார் போர்டை தான் கேட்கணும். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நானும் படத்தை பார்க்க ஆவலாக இருக்கிறேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என்ன? விஜய் வந்து சிபிஐ விசாரணைக்கு நாளைக்கு போகிறாரு. ஆமாம், போய் தானே அப்போ ஆகணும். சட்ட விதிகளின் படி போனால் போய் தானே ஆகணும். அது சினிமாவுக்கு மட்டும் போகக்கூடாது, திரைப்படத்தை மட்டும் போகக்கூடாது, சிபிஐ விசாரணைக்கு கூட போய் தானே ஆகணும். சட்ட விதிகளுக்கு உட்பட்டு எது நடக்குதோ அது நடக்கும், அவ்வளோ. பாஜக அதிமுக 210 வெல்லுன்னு சொன்னீங்க. பாஜக அதிமுக பின்னி தெளிட்டீங்களா? ஏன்னா அதிமுக பிரதான கட்சியாக இருக்கையில் அதான் சொல்ல முடியல. இப்போ சொல்கிறேன், அதிமுக பாஜக ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் ஜெயிக்கணும், அவ்வளோதான். நீங்கள் அந்த ஒரு வார்த்தையில் வச்சு தேசிய ஜனநாயக கூட்டணியா அந்த கூட்டணியா எங்களை வந்து நீங்கள் குழப்பவே பார்க்காதுங்கப்பா. உங்களுக்குள்ளே 1000 குழப்பம் இருக்குது. நான் கேட்குறேன், செல்வ பெருந்தகை என்ன பேசுகிறாரு, சகோதரி ஜோதிமணி என்ன பேசுகிறாங்க, பிரவீன் அவர் என்ன பேசுகிறாரு. ஆக உங்களுக்குள்ளே 1000 குழப்பம் இருக்குது. நான் சொல்கிறேங்க, இன்றைக்கி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நிறையா கட்சி வரும், ஒன்றாக நாங்கள் தேர்தலை சந்திப்போம். இன்றைக்கி இருக்கிற இண்டி கூட்டணி, திமுக தலைவிலான கூட்டணி வெலவெலத்து போகும், பிரிந்து போகும். உள்ளே எல்லாம் புழுங்கிக்கிட்டு இருக்காங்க. அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, பார்க்க தான் போகிறீங்க. நாங்கள் சேர அவங்க பிரிய தான் நடக்கும். ஆட்சியில் வந்து பாஜக இடம் பெறணும்னு ஒரு ஆசை இருக்கா உங்களுக்கு? இப்போ என் ஆசை ஒன்றுமே கிடையாது, எல்லாம் மேலே உள்ளவங்க ஆசை என்னதோ அது நடக்கும், அவ்வளோதான். மேலே உள்ளவங்க என்ன ஆசையோ அது என்னோட ஆசை. அது தெரியாது, அது மேலே உள்ள ஆசை அது என்னோட ஆசை. மேலே இருக்கிறவங்க எல்லா ஸ்டேட்லையுமே கூட்டணி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அதுக்கான வாய்ப்பு. மேலே உள்ளவங்க தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்கிறாங்களோ அது நான் செய்வேன். ஆமாம், தேமுதிக இணைவருக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது அக்காட்ட தான் கேட்கணும். பிரேமலதா அக்காட்ட போய் கேளுங்க, அவங்ககிட்ட கேளுங்கப்பா, என்கிட்ட கேட்காதுங்க. எப்படியாவது பிரித்து விட்டுறணும்னு நினைக்காதுங்க. அப்படி பிரியவே மாட்டோம் நாங்கள். இன்னொரு அணியில் போய் பாருங்கள், பிரின்னு இருக்குது. நான் கேள்வி கேட்டு அதிமுக முதல்ல பாஜக முதல் சொன்னீங்க, அதிமுக சொல்லிட்டு போகிறோம். எங்களுக்கு ஒன்றும் இல்லை, திமுக தோக்கடிக்கணும் எங்களுக்கு. அதனால நாங்கள் யார் மேலே யார் கீழே, யார் இணைஞ்சு யார் கூட்டணி, திமுக வீட்டுக்கு போகணும்ப்பா. ஒற்றை கொள்கை அதுதான், போதுமா?